அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் எப்படி அமைகிறது? இதிலும் தனது சொந்த ராசியில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது? ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன். அவர் ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியாக மிக வலுவாக நவ கிரகங்களிலே அழைக்கப்படக்கூடிய சுக்கிரன் தைரியாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகவும் அசூர பலத்துடன் அதீதமான மாற்றத்தை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அமர்ந்திருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து முக்கூட்டு கிரகநிலைகள் 3ஆம் இடத்தை வெளிப்படுத்துவதோடு வெற்றிக்கு உரித்தான 9ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பல வகையில நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் சுக்கிரன் தற்போது ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் திரும்பி நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் அமர்வதோடு மட்டுமல்லாது இதை தொடர்ந்து 4, 5 என பல இடங்களில் மாறப்போகிறாருங்க. எனவே தற்போதிலிருந்து சுமார் 3-4 மாத காலத்திற்கு சுக்கிரனின் அமைப்பு என்பது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையுமே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றி கொடுக்கும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. 3 கிரகநிலைகள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை இணைந்து பார்ப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் 4 திசையிலும் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய சுக்கிரன் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. சுகபோகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, மனநிறைவு, மகிழ்ச்சி என அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தைரியத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருகிறது. சுக்கிரனின் வாகனமாக கருடனும் முதலையும் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எதிர்பாராத எளிமை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்குவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் வலுவாகவும் நன்மை நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமரக்கூடிய வேளையில் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நிச்சயம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு
இருக்கு. இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயம் சிறப்பாக கைகூடும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதியாகவே பண பற்றாக்குறை என்பது விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இந்த தருணத்தில் நிச்சயம் அதிகரிக்கும். பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள், அடிக்கடி ஏற்பட்ட வீண் வாக்குவாதங்கள் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொலைந்து போன பொருளை கண்டடைவதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மனதிற்கு மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பெறக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட்ட நிலையில் அது விலகி ஒற்றுமை அதிகரிப்பதோடு கணவன் மனைவிக்கிடையே மிக பெரிய அளவில் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். தற்போது தற்காலிக பிரிவை சந்தித்திருந்த கணவன் மனைவி ஒன்றிணைந்து இல்வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த அன்பில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். நினைப்பதை விட பல காரியங்களை துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். பல சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகி வெற்றிகரமாக கைகூட போகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடைபெற்றால் சொந்த வீடு வாங்கக்கூடிய அற்புதமான யோகமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். மிகப்பெரிய அளவில் பண வரவு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் லாபத்தை வலுப்படுத்த கூடிய வகையில் பிரியத்தில் அமர்ந்து பாக்கியத்தை பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் புதிதாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக உத்தியோகத்தில் சிறு முயற்சி கூட மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஆரம்ப சம்பளமே உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைவதோடு மட்டுமல்லாது பணி காரணமாக வெளியூர் பயணங்களை மேற்கொண்ட சூழலில் பல சிரமங்களை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை மறுக்கப்பட்ட சூழலில் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இருந்தாலும் சந்தை நிலவரம் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அவை அனைத்தையும் தகர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல், சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. குரு, சனி உள்ளிட்ட கிரகநிலைகள் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நீச்சபங்க ராஜயோகமும் கிடைக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறையில் புதிய முதலீடுகளை துணிச்சலாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வலுவாக கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் உதவி கிட்டும். மத்திய மாநில அரசின் சலுகைகள், எதிர்பாராத சில பண வரவு போன்றவை விரைவாக நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளும் திருப்திகரமாக அமைய போகிறது. உங்களது உற்பத்தி அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது விற்பனை சார்ந்த விஷயங்களும் சூடுபிடிக்கும் தருணமாகவும் பல நுணுக்கமான விஷயங்கள்
திட்டங்களை செயல்படுத்தி உங்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிதாக தொழில் ரீதியாக பல்வேறு வகையான நுட்பமான விஷயங்களை மேம்படுத்துவதால் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 64 கலைக்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். உங்களுக்குள் மதைந்திருக்கும் திறமையை புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது புதியாகவே உங்களுடைய வாழ்வில் அதை கொண்டு புதையலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியாக முழுமையான திருப்தியும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் உறுதியாகவே கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களது மனதில் புதைந்திருக்கும் அற்புதமான கலைத்துறை ரீதியான பணிகளை வெளிக்கொணர்வதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பல காரியங்களை திறன்பட புத்துணர்ச்சியுடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பாராத நபரின் ஒத்துழைப்பும் மிக சாதகமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் நல்ல வளர்ச்சி நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு உங்களை தேடி வருவதால் அரசியலில் மக்கள் மத்தியில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மிக துரிதமாக கட்சி சார்ந்த பணிகளை நுட்பமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து படிப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. குரு மற்றும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக அமைய போகிறது. எனவே நல்ல வளர்ச்சி உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் வலுவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்த வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமும் வலுவாக கிடைக்க போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அனுபவபூர்வமாக வயல் சார்ந்த பணிகளில் பல அதிரடியான மாற்றங்களை மேற்கொண்டு நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். சிம்மராசிக்காரர்கள் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதோடு நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சுக்கிரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சுக்கிரனின் பரிபூரண அருள் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அபரிவிதமாக கைகூடும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும்.